Hello everyone, welcome to today's video. So by this time நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை மற்ற லைக் உங்களோட ஊரில் இருக்க ஃபேஸ்புக் குரூப்லேயோ ஏற்கனவே மெசேஜ் வந்திருக்கும். என்னென்னா நவ் எவ்ரி ஒன் கேன் பை அ ஹோம், ஈஸி டவுன் பேமெண்ட், வி வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ், திஸ் இஸ் அ சான்ஸ் டு பை. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு கனடா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது ப்ரோக்ராமா, இது ஏற்கனவே வேறு கண்ட்ரீஸில் இல்லையா, இதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு மார்கேஜில் இருந்தார். அவரு சொன்ன அப்டேட் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட கொலீக்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி யூஎஸ்லேயா இருக்கட்டும், இன்னும் சில நாடுகளில் வந்து இந்த நடைமுறை வந்து ஏற்கனவே அமலில் இருக்குது. என்ன அப்படின்னா 30 இயர் மார்கேஜ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த 30 இயர் மார்கேஜ் பிளான் கனடாவில் என்ன அதில் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் எஃபெக்டிவ் திஸ் August 1, 2024, அதாவது இந்த பிளான் வந்து August 1, 2024 தான் எஃபெக்டிவ். இது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃப்ரீலாண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் ஓனர், ஒரு ஃபஸ்ட் டைம் ஹோம் ஓனர், அதாவது வந்து முதல் தலைமுறை வீடு வாங்குறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு டைம், அதாவது முதல் தலைமுறைன்னு சொல்ல முடியாது, முதல் முறையாக வீடு வாங்குறவங்களுக்கு, அவங்க டவுன் ஹோமாக இருக்கட்டும், காண்டோவாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் சிங்கிள் ஃபேமிலி ஹோமாக இருக்கட்டும், புது வீடு புதுசாக பில்ட் பண்ணி சேல் பண்ணுற புது வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 இயர் மார்கேஜ் கொடுப்பாங்க வித் 5% டவுன் பேமெண்ட். ரியலி 5% டவுன் பேமெண்ட். லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ 500Kக்கு ஒரு வீடு, கண்டிப்பாக வந்து ஒன்டாரியோவில் இது பாசிபிள் இல்லை, மேபி சம்வேர் இன் ரூரல் ஏரியா. 500Kக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பழைய பிளான் படி நீங்கள் வந்து 25% யூ ஹாவ் டு பே அப் ஃப்ரண்ட். 20% யூ ஹாவ் டு பே அப் ஃப்ரண்ட். ஸோ அப்படின்னா 500K வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100K to 125K உங்கள் கையில் இருந்தால் தான் 500K வீடு வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் கனடாவில் வந்துட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீடு வாங்குவாங்க. அந்த மணியெல்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி எப்படியோ இங்கே வந்து வீடு வாங்குவாங்க. ஸோ அந்த டவுன் பேமெண்ட் இந்த 30 இயர் பிளானில் 5% இருந்தால் போதும். பட் அங்கே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. 5% மட்டும் போதும். அப்படின்னா 500K வீடு வாங்குறீங்க அப்படின்னா $25,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் போட்டால் போதும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு டேக்ஸ் சீசனில் ஒரு 5,000 டேக்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து மணி சேர்த்திங்க ஒரு 6 மாதம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போட்டுடலாம். ஸோ 5% டவுன் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், யூ கேன் பை அ ஹோம். இது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் வீடு வாங்கணும் யாராவது யங்ஸ்டர் ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாகவே இது நல்ல பிளான் தான். ஸோ என்ன அப்படின்னா, வேற ஒருத்தவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணாமல் ஒரு கம்மியான காசு வச்சு ஒரு வீட்டை வந்து ஓன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு பே பண்ணலாம். ஸோ இதில் வேற என்ன இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 25% டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுல நீங்கள் மார்கேஜ் இன்சூரன்ஸ்னு ஒன்று பே பண்ண தேவையில்லை. ஸோ என்ன அந்த மார்கேஜ் இன்சூரன்ஸ், எவ்வளோ வரும் அது இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் யுவர் டோட்டல் வேல்யூ, எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அதோட 4%. ஸோ அப்படின்னா 500K அப்படின்னா அதில் 4% போட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு 25K நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிடுவீங்க. ஸோ அதில் 95%க்கு 4% போட்டிங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் 19,000 வச்சுக்கோங்களேன். 19,000 ப்ளஸ் சம்திங் வரும். ஸோ $19,000 நீங்கள் வந்து அதை ஒரு இன்சூரன்ஸாக பே பண்ணணும். அந்த மணி வந்து உங்கள் வீட்லேயும் சேராது, எதுக்கும் சேராது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 5% மட்டும் டவுன் பேமெண்ட் கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க, உங்ககிட்ட ரிஸ்க் இருக்குது, உங்கள் ரிஸ்க்குக்கோசரம் நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 19,000 நீங்கள் மேண்டேட்ரியாக பே பண்ணணும் இந்த 30 இயர் மார்கேஜ் பிளானில். பட் ரியலி இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹோம், அதாவது ஒரு யங்ஸ்டர் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி, ஒரு 28 வயசு, ஒரு 33 வரைக்கும் இருக்கவங்க
இந்த 30 இயர் மார்கேஜ் பிளானை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டவுன் த லைனில் வந்து ரீபே பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், வேறு ஏதாவது சோர்சஸ் கிடைக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு 50க்குள்ளே இந்த ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில போயிடலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ இயர் நீங்கள் சேவ் பண்ணதை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை சேல் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் 25% போட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 20,000 இது நீங்கள் மார்கேஜ் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதை தூக்கி நீங்கள் உங்கள் டவுன் பேமெண்ட்டாக போட்டுடலாம். ஸோ அது ஒரு குட் திங். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து புது பிளானா, கனடாவில் புதுசாக பண்ணுறாங்களா அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில் நிறைய பேர் இது மாதிரி தான் வாங்கினாங்க. யூஎஸில் இது ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த 30 இயர் மார்கேஜ் பிளான்ங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இது ஒன்றும் கனடாவுக்கு வந்து புதுசு இல்லை. ஸோ கனடாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு டைமாக அலோவ் பண்ணுறோம், புதுசாக வீடு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஹவுஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க, பிராண்ட் நியூ ஹவுசஸ் பில்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சேல் பண்ணும் இல்லையா. ஸோ வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்து ஹவுசிங் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப்பாக பில்ட் பண்ணுறாங்க. புது வீடு வாங்கும் போது அதை யாராவது பை பண்ணும் இல்லையா. இப்போ இருக்க நிலமையில் கண்டிப்பாக வந்து யாராலையும் பெருசாக வீடு அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக இருக்குது. இந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த புதுசாக கட்டுற வீடெல்லாம் சீக்கிரம் சேல் பண்ணணுன்னு அவங்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. ஸோ இந்த பிளான் படி கண்டிப்பாக வந்து நிறைய வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வந்து யாருக்காவது வாங்கணும்னு நினச்சிங்க, வீடு வந்து கண்டிப்பாக கனடாவில் நான் லாங் டேர்ம் இருக்க போகிறேன், எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையாகவே நல்ல பிளானு. பட் எண்ட் ஆஃப் தி டே என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இந்த பிளானில் எடுத்துகிட்டு, ஏன்னா வென் தே செட்டில் டவுன் இந்த பிளானில் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி இயர் ஒரு Jan-Feb வந்து இந்த போனஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்ரி இயர் ஒரு 20,000 வந்து அவங்க மார்கேஜில் பே பேக் பண்ணிகிட்டே வந்தாங்க. தே ஆர் அபவுட் டு க்ளோஸ். ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறாங்க லோனை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த 30 இயர் பிளான் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கேஜில் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 2-3 மார்கேஜ் நான் வந்து ஃபுல்லாக கட்டி க்ளோஸ் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியும். இந்த மார்கேஜெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நிறைய இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணிருப்பீங்க. யூ ஓன்ட் பே ஃபார் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். வெரி லெஸ்ஸாக தான் பே பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய வந்து பார்ட் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் மார்கேஜில் போட்டிங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் தி டே உங்கள் டேர்ம் குறையும், இல்லை நீங்கள் பே பண்ணுற மாதம் பே பண்ணுற இஎம்ஐஸ் குறையும். ஸோ இந்த பிளான் படி ஒரு 500K வீடு மாதம் எவ்வளோ வரும், சின்னதாக ஒரு மார்கேஜ் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மாதத்துக்கு 500K டவுன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் டவுன் பேமெண்ட் மட்டும் கிடையாது. இதில் நான் இது சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டும் கம்மியாக இருக்கும் 30 இயர் பிளானில் அப்படின்றாங்க. நான் போட்டு பார்த்த வரைக்கும் 500Kக்கு நீங்கள் 25 இயர் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா 2,800 சம்திங் பே பண்ணுறீங்க, 840 என்ன பே பண்ணுறீங்க. இதே வந்து 30 இயர் பிளான் எடுத்திங்கன்னா 2,640 என்ன, ஒரு $200 கம்மியாக இருக்குது மாதம் பேமெண்ட். மந்த்லி பேமெண்ட்டில் பெரிய சேஞ்ச் எல்லாம் அது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா $200 ஒரு வருஷத்துக்கு கவுண்ட் பண்ணி பாருங்களேன். $2,000 $2,400. ஸோ ஒரு வருஷத்துக்கு $2,400 தான் கம்மியாக கட்ட போகிறீங்க. ஸோ மந்த்லி பேமெண்ட்டும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க பெருசாக சொன்னாங்க. அது வந்து நான் அக்ரி பண்ணிக்கல. ஏன்னா மந்த்லி பேமெண்ட் பெரிய ரிடக்ஷன்லாம் இல்லை. நீங்கள் வந்து $200 ஒரு பெரிய ரிடக்ஷனாக எனக்கு தெரியல மந்த்லி பேமெண்ட்டில். ஸோ இது வந்து புதுசாக வந்து இப்போ தான் பண்ண மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நவ் நியூ கெனடியன்ஸ் ஹூ ட்ரைங் டு பை தர் ஃபர்ஸ்ட் ஹோம், வி ஆர் ஹியர், வி ஆர் ப்ரொவைடிங் 30 இயர் பிளான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? ஸோ யாராவது வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அரௌண்ட் 30-35 பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு வாங்கலாமா இந்த 30 இயர் பிளானில்? உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் எடுத்துகிட்டு வீடு வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரம் ப்ரீ க்ளோஷர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து யூ கேன் மூவ் ஆன் டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மார்கேஜ் பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண ஃபியூ வீடியோஸ் லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரியலி இன்ட்ரெஸ்டட்னா போய் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு ரியலி இட் கோனா ஹெல்ப்.
ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இல்லை நான் சொன்னதில் ஏதாவது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பை ஃப்ரம் தமிழ்.